மக்களவைத் தேர்தலை கூட ஒரே கட்டமாக நடத்த முடியாதவர்கள் எப்படி நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்த முடியும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற திமுகவின் பவள விழா கூட்டத்தில் திருமாவளவன், வைகோ, செல்வ பெருந்தகை, ஈஸ்வரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக கூட்டணியில் யாராலும் பிளவை ஏற்படுத்த முடியாது என்றார். கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்த சிலர் அவதூறு பரப்புவதாகவும் அவர்களது கனவு பலிக்காது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். நாம ஒற்றுமையாக இருக்கிற பார்த்து கொள்கை எதிரிகளுக்கு பொறாமையாக இருக்கு. இவங்களுக்குள்ள மோதல் வராதான், பகையை வளர்க்க முடியாதான்னு வேதனையில் பொய்களை பரப்பி அற்புதமான காரியங்களை செஞ்சு தற்காலிகமாக சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கனவு எப்போதும் பலிக்காது. மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை சாத்தியமற்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாநிலங்களை ஒடுக்கி ஒற்றை ஆட்சித்தன்மை கொண்டதாக இந்தியாவை மாற்றுறதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வர பார்க்குது பாஜக அரசு. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லாதது. ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே பண்பாடு, ஒரே தேர்வு, ஒரே தேர்தல், ஒரே வரின்னு ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. நடைமுறை சாத்தியமற்ற சிக்கல் நிறைந்த பிரச்சனை இது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு மக்களாட்சி சட்டத்துக்கு விரோதமானது. ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வருபவரை தியாகி என்று முதலமைச்சர் பாராட்டியதால் தியாகத்தினுடைய மதிப்பு மரியாதையே போய்விட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் பேட்டியளித்த அவர், நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு உயிர் நீத்தவர்களை குறிப்பிடும் தியாகம் என்ற சொல்லை ஊழல் செய்து சிறையில் அடைக்கப்பட்டு வெளியே வந்தவருக்கு குறிப்பிடுவது வெட்கக்கேடானது என தெரிவித்தார். மேதக ஆளுநர் திரு பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைத்தால் அவர் பதவியில் இருக்கின்ற பொழுது வாரத்திற்கு 2 நாள், திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை என்று கருதுகிறேன், நேரடியாக அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு சென்று கையொப்பமிட வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை என்று அந்த விசாரணைக்கு அழைக்கப்படும் போது செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு அமைச்சர் பொறுப்பேற்றுகின்ற பொழுது எப்படி காவல்துறை அவர்களை கையாள முடியும்? அவர் ஏதாவது நிபந்தனைக்கு மீறினால் தமிழ்நாடு காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்குமா? எடுக்காதே. ஆட்சியின் தவறுகளை மறைப்பதற்காக திமுக பவள விழா பொதுக்கூட்டம் நடத்துவதாக கூறிய இபிஎஸ், எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படவில்லை என ஒரு செங்கல்லை தூக்கிக் கொண்டு ஊராக சென்ற உதயநிதி 1,00,000 செங்கற்களை கொண்டு தலைவாசலில் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை திறக்காமல் இருப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். இந்தியா என்பது ஒரு நிர்வாக கட்டமைப்பு என்பதால் மாநிலங்களை தனித்தனியாக அணுகாமல் மொத்தமாக ஒரே நாடாக கருத வேண்டும் என தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். மதுரை சோழவந்தானில் உள்ள விவேகானந்தர் கல்லூரியில் இந்திய அறிவு தளம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய ஆளுநர், ஐரோப்பிய சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு நமது பாரதிய சிந்தனைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் கூறினார். இன்ஸ்டாகிராம் நேயர் விருப்பத்திற்காக ஈரோட்டில் பைக் வீலிங் செய்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட 22 வயது இளைஞர் மீது வழக்குப்பதிவு செய்து யமஹா R15 பைக் பறிமுதல் செய்யப்பட்டது. சோலார் பகுதியைச் சேர்ந்த முகிலன் என்பவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஏராளமான வீலிங் வீடியோ வெளியிடப்பட்டிருந்த நிலையில் நடவடிக்கை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வேடிவட்டத்தில் பூட்டப்பட்டிருந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து திருட முயன்ற 3 பேரில் ஒருவரை அங்கிருந்த பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். அந்த நபர் மயக்கமடைந்ததால் அவரை மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாகவும் நினைவு திரும்பிய பிறகே பிடிபட்டவரின் விவரம் தெரியவரும் என போலீசார் தெரிவித்தனர். விடுமுறை நாட்களில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் ஏரி, குளம் மற்றும் ஆறுகளுக்கு சென்று குளிப்பதற்கு பெற்றோர் அனுமதிக்க கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. வடகிழக்கு பருவமழையின் முன்னெச்சரிக்கை தொடர்பாக தலைமை ஆசிரியர்களுக்கு 30 வகை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ள பள்ளிக்கல்வித்துறை பள்ளி வளாகத்தில் உள்ள பலவீனமான மற்றும் பழுதடைந்துள்ள கட்டடங்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விபத்தில் இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் உள்ள புறக்காவல் நிலையத்தை சூறையாடினர். கோமங்கலத்தைச் சேர்ந்த அறிவழகன் 2-வீலரில் மணலூர் ரயில்வே பாலத்தில் சென்றபோது எதிரே வந்த கார் மோதியதில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. காரில் இருந்த 5 பேரில் 3 பேர் தப்பி ஓடியதால் அவர்களை பிடிக்க கோரி கதவு கண்ணாடியை உடைத்ததாக 10 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
நாட்டிற்காக போராடி சிறைக்கு சென்றுவிட்டு வெளியே வந்த வ.உ.சி.யை வரவேற்க யாரும் வராத நிலையில் பாட்டிலுக்கு மேல் 10 ரூபாய் வைத்து விற்றுவிட்டு சிறைக்கு சென்றவரை பட்டாசு வெடித்து வரவேற்பதாக சீமான் தெரிவித்துள்ளார். கூத்தாடிப்பு சினிமாக்கிறப்ப ஐயோ கூத்தாடிப்பு கேவலாய சாக்கடை இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டான். அந்த சாக்கடையில் உருண்டு பிறண்ட நாய் பண்ணி நரியெல்லாம் நாடாண்டுட்டு போயிட்டுது. இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. நம்மளை யார் பாராட்டு? நம்ம அப்போ முதலமைச்சரும் இல்லை, அமைச்சரும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்மளை யார் பாராட்டுவா? நம்ம இல்லை ஏதாவது குவார்ட்டருக்கு மேலே 10 ரூபா போட்டு விற்று ஏதாவது கமிஷன் வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது பட்டாசு வெடித்து பாராட்டுறதுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே தலையை சிதைத்து இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார். பேகம்பூரைச் சேர்ந்த இர்ஃபான் மற்றும் முகமது அப்துல்லா ஆகியோர் சென்று இருசக்கர வாகனத்தை மறித்த கும்பல் ஒன்று சரமாரியாக அரிவாளால் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே இர்ஃபான் உயிரிழந்தார். முகமது அப்துல்லா படுகாயத்துடன் உயிர் தப்பினார். திமுக பிரமுகர் பட்டறை சரவணன் கொலை வழக்கில் இர்ஃபானுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் பழிக்கு பழியாக கொலை நடந்ததா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் தூய ராஜகன்னி மாதா ஆலயத்தின் 473வது திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு மாலை சிறப்பு திருப்பலியும் கொடி ஊர்வலமும் நடந்த பின்னர் கொடி அர்ச்சிக்கப்பட்டு கோவில் முன்பு உள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் அக்டோபர் 5ஆம் தேதி மாலை நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து சிறப்பு ஆராதனை, மறுநாள் காலை சிறப்பு ஆடம்பர கூட்டு திருப்பலி மற்றும் தேரோட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சுண்டபாளையம் பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி ஒருவர் பிரசவத்திற்கு பிறகு உயிரிழந்ததால் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி வேட்டைக்காரன் கோவிலில் பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குழந்தை பிறந்த பின்னர் இரத்தப்போக்கு அதிகமாக இருப்பதாக கூறி அந்த பெண் கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் இருந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். ஆனால் மருத்துவமனை பணியாளர்கள் பெண்ணை சந்திக்க அனுமதிக்காததாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்ணின் உயிரிழப்பு குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பல்லாவரம் அடுத்த கீழ்கட்டளையில் ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து 1 கிலோ எடையுள்ள நெய் பாட்டில்களை திருடி உள்ளாடைக்குள் மறைத்து எடுத்துச் சென்ற நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் இளம் வயதினரிடையே இதய நோய் அதிகரித்து வருவதாகவும் தினமும் 7000 காலடிகள் தூரம் நடந்தால் இதய நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றும் மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை துறை தலைவர் R.M. கிருஷ்ணன் தெரிவித்தார். உலக இதய தினம் அனுசரிக்கப்பட உள்ளதையொட்டி மருத்துவமனை தொடங்கியுள்ள மீனாட்சி ஹார்ட் வாக் 7 days 7K சேலஞ்ச் என்ற புதிய ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வு முன்னெடுப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார்.